தூதன் சொல்றாரு சிம்சோனுடைய தாய் தகப்பனை பார்த்து, உன்னுடையதான கர்ப்பத்தில் வளரக்கூடிய மகன் கர்த்தருக்காய் பயன்பட வேண்டிய மகன். அந்த மகன் தேவனுக்காக அநேக காரியங்களை செய்யக்கூடிய மகனா என்ன பண்ணுவான், இருப்பான். ஆனா அந்த மகனை நீதான் என்ன பண்ணணும், பத்திரமா வளர்க்கணும். நீ எப்படிப்பட்ட வளர்ப்பு வளர்க்கிறியோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவன் என்ன பண்ணுவான், வாழுவான். திராட்சை ரசம் குடிக்காம இருக்கணும். ஸோ அதனால அவன் தாய் தகப்பனுக்கு தூதன் போட்ட கட்டளைன்னா நீயும் என்ன பண்ணாத, திராட்சை ரசம் குடிக்கிறதோ இல்லை சில கிரியைகள் எதுவும் என்ன பண்ணாத. காரணம், அவன் கரு உருவாகும் பொழுதே அந்த கரு எப்படிப்பட்டதா இருக்கணுமா, பரிசுத்தமா இருக்கணுமா. இவ்வளவு பெரிய திட்டம் யாருக்கு வச்சிருக்காரு ஆண்டவர், சிம்சோனுக்கு. அவன் கரு உருவாகும் போதே அந்த உருவாக்கக்கூடிய அந்த கர்ப்ப பையானது எப்படி இருக்கணுமா, பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லி யாருக்கு கட்டளை கொடுக்கிறாரு, சிம்சோனுடைய தாய் தகப்பனுக்கு கொடுக்கிறாரு கட்டளைய. உன் கர்ப்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா உன் கர்ப்பப்பை பரிசுத்தமா இருக்கணும். உன் கர்ப்பப்பை பரிசுத்தமா இருக்கும்னா அந்த கர்ப்பப்பைக்குள் உருவாகிறதான அந்த கரு என்ன பண்ணும், பரிசுத்தமா இருக்கும். அந்த கருவை பெற்றெடுத்து அந்த பிள்ளையை பெற்றெடுத்து நீ சரியா வளர்த்த அப்படின்னா அது ஒழுங்கா வாழும். அது ஒழுங்கா அந்த மகன் ஒழுங்கா வாழுவான் என்றால் அவன் கர்த்தருக்காய் பயன்படுவான். இதுதான் யாரை குறித்த தீர்க்க தரிசனம், சிம்சோனை குறித்த தீர்க்க தரிசனம். ஆனால் நடந்தது என்ன, அவர் அந்த திட்டத்திற்கு கீழ் தன்னுடைய வாழ்க்கையை வாழல. தகப்பன் தாய் ஒழுங்கா வளர்த்திருந்தாங்க, குறை சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் சிம்சனுடைய தகப்பனும் தாயும் சிம்சோனை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்த தவறிவிட்டார்கள். நடத்த வேண்டிய விதத்தில் நடத்த தவறிவிட்டார்கள். காரணம் என்னன்னா, பிள்ளைய கண்மூடித்தனமா நம்புறது. பிள்ளைய கண்மூடித்தனமா நம்புறது. 15 வருஷமா 20 வருஷமா சிம்சோன் நசரேயனாவே இருக்கிறான். அவனுடைய தலையின் மயிர் சிரைக்கப்படலை. அவன் எந்த மாம்சமும் சாப்பிடல, செத்ததை தொடலை, எதுவுமே பண்ணல, செத்த வீட்டுக்கு போகல, எங்கேயும் போகல. அவன் தேவனுக்காக பிரித்து வாழப்பட்ட ஒரு நசரேய வாழ்க்கையை வாழ்றான்னு சொல்லி நம்புனாங்க. அதனால பிள்ளையின் மேல இருந்த கவனத்தை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அதனால சிம்சோன் என்ன பண்றாரு, ஒரு செத்த சிங்கத்தினுடைய உடம்புக்குள் இருக்கிற தேனை என்ன பண்றாரு, எடுத்து சாப்பிட்றாரு.